தண்ணிக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மா. மாண்டா என்ன? தண்ணி. மா மீம் அலிஃப் ஹம்சா. ஏன் ஏன் தண்ணிக்கு மாண்டு சொல்ற? ஏன் தண்ணிட கலர் என்ன தெரியா? தண்ணிட கலர் தெரியுமா? தெரியாது. தண்ணியுடைய டேஸ்ட் என்ன தெரியுமா? தெரியாது. தண்ணியுடைய வாசம் என்ன தெரியுமா? தெரியாது. நிறம், மனம், சுவை, இது மூணும் தெரியாது. படைச்சவனுக்கு தான் சொல்லலாம். அதனால தண்ணிக்கு பேரு மா. தண்ணிக்கு பேர் என்ன? மா. தண்ணி இவ்வளவு குடிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் குடிக்கிறோம், குளிக்கிறோம், டாய்லெட் போறோம், உதவி செய்யறோம். அந்த தண்ணிய கூட விளங்கப்படுத்த எங்களுக்கு வக்கில்லை. இதான் எங்கட அறிவு. இதான் எங்கட அறிவு. எங்கட அறிவெல்லாம் அறிவு இல்ல, அல்லாஹ்வுடைய அறிவு தான் அறிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு தான் அறிவு. குடிக்கிற தண்ணிக்கு விளக்கம் சொல்லல எங்களுக்கு. அதுல கலர் தெரியாது. உலகத்துல எவ்வளவு கலரை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப தண்ணிக்கு ஒரு கலரை சொல்லி இருக்கணும். கலர் இல்லாட்டி தான் அதுக்கு தண்ணி. எவ்வளவு டேஸ்ட கண்டுபிடிச்சிட்டான். அப்ப தண்ணிக்கு ஒரு டேஸ்ட சொல்லணுமே. டேஸ்ட் இல்லாட்டி தான் அது தண்ணி. எவ்வளோ வாசம், சுப்ஹானல்லாஹ், லட்சக்கணக்கான வாசம். கௌபத்துல்லாஹ்வுல அவர் அந்த ஹஜருல் அஸ்வத தொடைப்பார். அரபிவன் தொடைக்க போகல அந்த டிஷ்யூவை கேட்டு சண்டை பிடிப்பான். இந்த டிஷ்யூ துறைக்கிற ஹஜருல் அஸ்வத் துறைக்கிற டிஷ்யூ இருக்குது, அதை கேட்டு சண்டை பிடிச்சி எங்களோட வந்தொருத்தர் எடுத்துட்டு வந்து அதை பெக் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுல வாசம் மூக்க வச்சிட்டு இருக்கேல. இவ்வளவு வாசம் கண்டுபிடிச்ச நீங்க தண்ணியோட வாசத்தை சொல்லுங்களேன். வாசம் அடிச்சா அது தண்ணியில், அதுக்கு பேரு வேறு. ஆகையால சகோதரர்களே, இதுதான் இந்த குர்ஆனுடைய அற்புதம். மின் ஷர்ரி மா ஹலக். இந்த மாவுக்கு அர்த்தம் தெரியாது. எவ்வளவு அற்புதமான குர்ஆன் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். இது ஒரு வசனம் போதும். இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆன்ங்கிறது. வேறொன்றும் தேவையில்லை. நீ விளக்கம் சொல்ல ஏழும்டா. மாவுன்ற வார்த்தைக்கு சரியா அர்த்தம் சொல். பொதுவா தான் சொல்லலாம். மின் ஷர்ரி மா ஹலக். அவன் படைத்த அத்துணை பொருட்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை என்ன செஞ்சிருக்கிறான், இப்படி ஒரு குர்ஆனை படிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த சூறாவை எப்படி ஆரம்பிச்சிருக்கிறான்? குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஃபலக்ண்டா என்ன? அதிகாலை, ஏர்லி மார்னிங். கொஞ்சம் யோசிங்க, இவ்வளோ விஷயம் இருக்க போக்கல ஏன் அல்லாஹ் அதிகாலை நேரத்துடைய ரப்பு என்று தன்னை சொல்றான்? நான் சூரத்துல் ஃபாத்திஹால உங்களுக்கு சொன்னேன், மொத்தம் குர்ஆன்ல 996 இடங்கள்ல நான் தான் ரப்பு என்று அல்லாஹ் சொல்றேன். அதுல ஒரு இடம் தான் இது. என்ன? குல் அஊது பிரப்பில் ஃபலக். இவ்வளவு விஷயம் இருக்குது. இரவு இருக்குது, பகல் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் போது அல் ஃபலக், ஏர்லி மார்னிங் என்ற வார்த்தை அல்லாஹ் ஏன் பாவிச்சிருக்கிறான்? ஆக பெருமதியான ஒரு நேரம் தான் சுபஹுக்கு பின்னால உள்ள நேரம். ஆனா நாங்க கொழும்புல நல்லா தூங்குற நேரம். விடிய முழிச்சிட்டு புதுக்கடையிலையும் மாளிகாவத்தையிலையும் சுத்திட்டு சுபஹு தொழுதுட்டு படுன்னு படுக்கிறேன். ஆக கெட்ட பழக்கம் தான் சுபஹு தொழுது சூரியன் உதிக்காமல் படுக்கிறது. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. திருமிதியில வருது, அபூ தாவூத்ல வருது, நசாயில வருது. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்துக்கு அதிகாலை நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத்துக்கு துஆ செஞ்சிட்டாங்க. இவன் பாய போட்டு படுத்தா என்ன நடக்கும்? நல்லா தூக்கம் போகும். சுபோ டைம் பாருங்க, சுபோ தொழுதுட்டு போய் தூங்கினா ராவையில கூட அவ்வளவு நிம்மதியான தூக்கம் வராது. சுபோவுக்கு பின்னால் அப்படி தூக்கம் வருமே. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துஆ செஞ்ச நேரம். தூங்கிடப்படாது. உலமாக்கள் சொல்றாங்க, அன்-நௌமு பஅத ஸலாத்தில் ஃபஜ்ர் மக்ரூஹுன் யஜ்ரிபுல் ஃபக்ர. யாரு சுபஹு தொழுத உடனே ஸலாத்தல் தொழாமலே தூங்குறது அல்லாஹ் பாதுகாக்கும். அது இனி சட்டம் வேற. அது இனி 80,000 வருஷம் நெருப்பு. அதுக்கு சட்டம் வேற. தொழுதுட்டு உடனே தூங்கினா கூட வறுமைய கொண்டு வருமா? வறுமை, முசீபத்து, தருத்திரியம். சுபஹு தொழுதத்தோட சூரியன் உதிக்காம தூங்குற. சுபஹு தொழுதத்தோட ஒரு 20 நிமிஷத்துல உதிச்சிரும். அதுக்கு பின்னால தூங்க நல்லா தேவண்ட. ஆனா தூங்குற நேரம் இல்ல. அது வியாபாரம் செய்யற நேரம், அது நிக்கா செய்யற நேரம், அது பாடத்தை ஆரம்பிக்கிற நேரம். அதான் மதரசாக்கள்ல பாடுங்க. எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சுபஹுக்கு பின்னால தூங்குறத கண்டா ஹஸரத் மாரு விரட்டுவாங்க எழுப்பாட்டு. தூங்குற நேரம் இல்லை. நீ குர்ஆனை விரிச்சு பாரு, ஹதீஸ விரிச்சு பாரு, விளங்காட பாடத்தை பாரு, அல்லாஹ் விளக்கத்தை தருவான் உனக்கு. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், சஹ்ர் இப்னு வதாஆ அல் காமிதி. அவர் என்ன செஞ்சாராம், இந்த ஹதீஸ கேட்டதுக்கு பின்னால அவருடைய வியாபாரம் சின்னதா இருந்த வியாபாரம் காலையில சுபஹுக்கு பின்னால் அவருடைய வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சாராம். பெரிய பணக்காரனா மாறிட்டார். பெரிய பணக்காரர். இன்னைக்கு பெட்டாவை திறக்கிறது 11 மணிக்கு தான். பெட்டாவில போனீங்கன்னா 11 மணிக்கு தான் திறப்பான். பரக்கத்து இல்ல. நாங்க என்ன செய்யணும், எங்கட நாங்க முஸ்லிம்கள், எங்கட தொழில் சுபகு தொழுகத்தோட எங்கட தொழில். சுபகு தொழுதாச்சா, தாலி முடிச்சாச்சா, மக்களை சந்திச்சாச்சா, தொழில் ஆரம்பிச்சிடணும். படுத்துறப்படாது. ஆக பரக்கத்தான நேரம் தொழிலுக்கு, நிக்காஹுக்கு, எந்த நல்ல காரியமா இருக்கலாம். அதான் அல்லாமா முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைதுல் கதீர்ல எழுதுறாங்க, யுந்தபு லிமன் லஹு வதீஃபத்துன் மின் நஹ்வி க்ராஅத்தின் அவ் விர்தின் அவ் இல்மின் ஷர்ஈன். குர்ஆன் ஓதுறதுக்கு, ஔராதுகள் ஓதுறதுக்கு, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு, தொழில் செய்யறதுக்கு, பிரயாணம் போறதுக்கு, நிக்காஹ் செய்யறதுக்கு, ஒரு ஊடொன்று கட்டுறதுக்கு, என்ன விஷயமா இருக்கலாம். எந்த நேரம் சிறந்த நேரம்? சுபஹுக்கு பின்னால உள்ள நேரம். எங்க தர்தீப கொஞ்சம் மாத்துவோமா இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு பரக்கத்தெல்லாம் கொட்டுவார். நம்பிக்கையா செஞ்சு பாருங்க, பரக்கத்து உண்டாகும். காலையில தூங்காம இருந்து பாருங்க, அந்த நாள் செழிப்பான நாளாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா சஹீஹான ஹதீஸ்ல வருது. அல்லாமா சுஃபியான் இப்னு உயைனா அவங்களோட ஜாமியில பதிவு செய்யறாங்க. ஹஜ்ரத் ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், நௌமு அவ்வலின் நஹாரி குர்குன். நௌமு அவ்வலின் நஹாரி குர்குன் வௌசதிஹி குல்குன் வஆகிரிஹி ஹம்குன். சுபஹு தொழுதத்துக்கு பின்னால உடனே தூங்குறது புத்திய மங்க செய்யுமா? புத்தில குறைவு, மந்த புத்தி உண்டா? மந்த புத்தி. வௌசதிஹி குல்குன், நடுப்பகல்ல தூங்குறது. அதுக்கு தான் என்ன சொல்றது, கைலூலா. ஜமாத்துல போனீங்கடா, மதரசாக்களுக்கு எங்களை பாத்தீங்கடா, பிள்ளைகள் லுகர் பாங்கு சொல்றதுக்கு முன்னால தூங்குவா. ஏன்? அது ஹுலுக்குன். ஹுலுக்குண்டா ஹுலுக்குன் நபவியுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைலூலா தூங்குவாங்க. இன்னைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லுது, யாரு உச்சி வெயில் வாரத்துக்கு முன்னால கொஞ்ச நேரம் தூங்குவாங்களோ அவருடைய புத்தியில அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். கைலூலா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு ஹிப்பான் தபரானில வார ஹஸனான ரிவாயத், கைலூ, ஏ முஸ்லிம்களே, நீங்க கைலூலா தூங்குங்க. நீங்க கைலூலா தூங்குங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்ன ஷயாத்தீன லா தகீலு. ஷைத்தான் தான் கைலூலா தூங்க மாட்டானா. அதுக்காக கைலூலா தூங்காதவன் எல்லாம் ஷைத்தான் இல்ல. ஒரு வேலை வெட்டி அது வேற விஷயம். சும்மா இருந்தா என்ன செய்யணும், நாங்க அந்த கைலூலா நேரத்துல சுன்னத்தை ஹயாத்தாக்குற நோக்கத்தோட தூங்கணும். ஏன்? பெரிய சுன்னத்தை ஹயாத்தாக்கின நன்மை கிடைக்கும், எங்கட புத்தியில வளர்ச்சி உண்டாகும். மூணாவது சொன்னாங்க, வஆகிரிஹி ஹும்குன். யாரு பகலுடைய கடைசி பகுதியில தூங்குவாங்களோ, அசருக்கு பின்னால தூங்குறது, அதுவும் சலாத்துல பழக்கம். மகரிபுடைய நேரம் தூங்குறது இருக்குது, அது அவனை மடேனாக்கும், மடத்தனம். அசருக்கு பின்னாலையும் தூங்கப்படாது, சுபகுக்கு பின்னாலையும் தூங்கக்கூடாது. தூங்க வேண்டிய நேரம் கைலூல்லாவுடைய நேரம். சுன்னத் ஹயாத்தா போமா இன்ஷா அல்லாஹ். கேட்டீங்க, அதை விட்டுட்டு போறதல்ல, அமல் செஞ்சா பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். அதனாலதான் அப்ப நீங்க கேட்பீங்க, சுபவுக்கு பின்னால தூங்காட்டி நாங்க என்ன செய்யறோம்? இப்ப சுபவுக்கு பின்னால என்ன செய்யலாம்? அல்லாஹ் சொல்றான், நீங்க சுபவுக்கு பின்னால என்ன செய்யணும்? வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها. அல்லாஹ் சொல்றான், சுபவுக்கு பின்னாலையும் அசருக்கு பின்னாலையும் தூங்குற நேரம் இல்ல, அது தஸ்பீஹ் செய்யற நேரம். என்ன திக்ர் செய்யற நேரம் இது. திக்ர் செய். அந்த காலையிலையும் மாலையிலையும் இடைப்பட்ட நேரம் அத்துணை பொறுப்பையும் நான் எடுக்கிறேன். இரண்டாவது வசனம் தான் என்ன? குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். மூணாவது வசனம். இப்ப அல்லாஹ் பொதுவா சொல்லிட்டான். இரண்டாவது வசனத்துல நாங்க கொஞ்சம் வேகமாவே போவோம், இல்லாட்டி ஒவ்வொரு சூறாவும் 3 நாள் 4 நாள் ஈடுபட்டு போகும். ஒரு சூறாவை ஒரு நாளைக்கு முடிச்சிட்டு போனா தான் ஏதாவது ஒரு தொங்கல் காணலாம். சொல்றேன்டா 1000 விஷயம் இருக்குது, ஆனா கொஞ்சம் வேகமா போவோம் நாங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான், மின் ஷர்ரி மா ஹலக். மின் ஷர்ரி மா ஹலக்ண்டா அல்லாஹ் படைத்த அத்துணை பொருட்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லி போட்டு, மூணாவது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் அல்லாஹ் 3 விஷயத்தை குறிப்பா சொல்றேன். எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பு தேட சொல்லிட்டு, இந்த 3 விஷயத்தை விட்டும் நீங்க என்ன செய்யுங்க? குறிப்பா பாதுகாப்பு தேடுங்க. அப்படின்னா அது 3 பயங்கரமான விஷயம். அந்த 3 பயங்கரமான விஷயம். அதுல முதலாவது தான் 3வது வசனம்,
وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ وَمِن شَرِّ غَاسِقٍ غاسிக்ண்டா இரவு. غاسிக்ண்டா என்ன? இரவு, நைட் டைம். இதா வகப மூடிக்கொள்ளும் இரவை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சரி, காசிக்குங்கிற வார்த்தைக்கு ரெண்டு விதமான தஃசீர்கள் இருக்குது. காசிக்குங்கிற வார்த்தைக்கு யாருக்கும் பேர் வச்சிடாதீங்க. காசிக்குங்கிற வார்த்தைக்கு ரெண்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸ், ரெண்டு விளக்கம். ஒன்று காசிக்குண்டா சந்திரன், நிலா. ரெண்டாவது இரவு. சரி, இப்ப முதலாவது விளக்கம் பார்ப்போம். ஏன் சந்திரனை விட்டு நாங்க பாதுகாப்பு தேடும்? சந்திரன் என்ன பிரச்சனை? சந்திரன் நாங்க அழகுக்கு பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கூட சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? சந்திரனை விட அழகானவர்ண்டாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் சந்திரனை விட்டு நாங்க பாதுகாப்பு தேடும்? திருமிதி நசாயில வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட இருக்கும் போது ஒரு நாள் சந்திரனை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா இஸ்தஈதி பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதா, இந்த சந்திரனை விட்டும் நீ அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடு. ஃபைன்ன ஹாதா ஹுவல் காசிகு இதா வகப், இந்த சந்திரனை தான் அல்லாஹ் குர்ஆன்ல வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் என்று சொல்றான். ஏன் சந்திரனை விட்டும் பாதுகாப்பு தேடணும்டா? சந்திரன்ல கிரகணம் உண்டா. கிரகணம் என்ன சொல்றது? கிரகணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்றது? லூனா எக்லிப்ஸா, லூனா எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சந்திர கிரகணம், சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் அல்லாஹ்வுடைய ஒரு பயங்கரமான அத்தாட்சி. கிரகணம் வந்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுவாங்களாம், நடுங்குவாங்களாம், நடுங்கி பள்ளிக்கு ஓடுவாங்களாம். ஓடி போய் என்ன செய்வாங்களாம்? தக்பீரை கட்டி தொடுவாங்களாம். எந்த அளவுக்கு சொன்னா தொழுவாங்களாம், ஒவ்வொரு ரக்காத்தும் சூரத்துல் பக்ரா ஓதுற அளவுக்கு பெரிய ரக்காத். ஏன்? அல்லாஹ் உலகத்தை அழிச்சிருவானோ, இந்த உம்மத்தை தண்டிச்சிருவானோன்னு பயம். அந்த கிரகணம்ங்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கிரகணத்தை விட்டும் சந்திரனை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு சொன்னாங்க. இரண்டாவது விளக்கம் தான் காசிக்குண்டா என்ன? இரவு. அதிகமான உலமாக்களோட கருத்து என்ன? காசிக்குண்டா இரவு. அப்ப என்ன அர்த்தம் வரும் அந்த ஆயத்துக்கு? வமின் ஷர்ரி காசிகின் இதா வகபண்டா இரவுடைய தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஏன் இரவை விட்டும் நாங்க அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடும்? அதுக்கு உங்களுக்கே பதில் தெரியும். இரவு வந்தா தான் சில ஆட்களுக்கு சந்தோஷம். இந்த பாவம் செய்கிறார்கள், இந்த கல்லர்கள், கொள்ளையர்கள், அந்த 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 இப்ப கொஞ்சம் பிரச்சனை இவங்களுக்கு தான் நாட்டுல. அந்த குடிக்கிறார்கள், அங்க அந்தந்த மூளையில மறைகிறார்கள். பெரிய ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம், நாங்களும் துவா செய்யறோம். இப்படியே இல்லாம அழிச்சு போட்டோம். இந்த நாட்டுல என்ன முன்னேற்றத்தை கொண்டாட்டியும் பரவாயில்ல, இந்த வாலிப சமுதாயத்தை அல்லாஹ் இந்த ஜனாதிபதியை வச்சா அவரு இந்த போதையில இருந்து பாதுகாத்துட்டான்டா, அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நாங்க துவா செய்வோம். நல்ல ஒரு விஷயம், பெரிய ஒரு கயிர். இந்த போதை எப்படியாவது இல்லாமல் ஆக்குங்க. அல்லாஹ்வோட தொடர்பாக்குறதுக்கு அதொண்டு போ. இந்த போதை இருந்துட்டுண்டா கொண்டாட்டி கூட விளங்காது. கொண்டாட்டிய மனைவிய வித்தாவது போதை அடிக்கிறவங்க சமூகத்துல பிடிபட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக கெட்ட பாவம். அதனாலதான் இரவு பயங்கரமான ஒரு நேரம். அது மட்டும் இல்ல, காட்டு மிருகங்கள், விஷ ஜந்துகள், பாம்புகள் வெளியாகிறது எப்ப? இரவுடைய நேரத்துல. இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இரவு குறிப்பா சொல்றான், இரவை குறிப்பா சொல்றான். அதனாலதான் நம்முடைய மார்க்கம் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், ரொம்ப விரிவான விசாலமான எல்லாம் சொல்லித்தரப்பட்ட மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில வருது, இரவு நேரம் வந்தா நீங்க 6 ஒழுக்கங்களை பேணிக் கொள்ளும். சைத்தானை விட்டு உங்களை பாதுகாக்கிறதுக்கு, இரவுடைய தீங்க விட்டு பாதுகாக்கிறதுக்கு 6 விஷயங்களை நீங்க செய்யுங்க சொன்னாங்க. இதாக்கான ஜுன்ஹுல் லைலி, இரவு ஆரம்பமாகிவிட்டால் ஃபகுஃபு சிபியானகும் ஃபைன்ன ஷயாத்தீன தன்தஷ்ரு ஹீனைதின். முதலாவது, இரவு ஆரம்பமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒழுக்கம், உங்களோட வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகளை வெளியில ஓடாம வீட்டுக்குள்ள அடைச்சி வைங்க. இன்னைக்கு மாரிபுக்கு பின்னாலதான் வாப்பா வேலை விட்டு பிள்ளை என்ன செய்யற, வெளியே கொண்டு போற. இது நான் சொல்ற கருத்தல்ல, புகாரியில வார ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, ஷைத்தான் பறந்து திரியிற நேரமா மக்ரிபுடைய நேரம், சூரியன் மறைகிற நேரம். அந்த நேரம், அதனாலதான் என்ன செய்யக்கூடாது, அந்த நேரத்துல இந்த தொழுகையும் தொழப்படாது. சூரியன் மறைகிற நேரம் இருக்குதே தொழுகிறதுக்கு தடுக்கப்பட்ட நேரம்.
என்ற ஷைத்தான வணங்கக்கூடியவர்கள் அந்த நேரத்துல ஷைத்தான வணங்குவாங்களாம். சூரியனை வணங்கக்கூடியவங்க சூரிய அஸ்தமனம் சூரியனை வணங்குவாங்க. இதனால அந்த நேரத்தை அல்லாஹ் வணங்கக்கூடாது. அடுத்தது ஷைத்தான்கள் பறந்து திரியிற நேரம் தான் என்ன நேரமா? சூரியன் மறைகிற நேரம். இப்ப இரவு ஆரம்பமாகும் போது நாங்க என்ன செய்யப்படாது? பிள்ளைகளை டக்குன்னு பெண்களுக்கு, அந்த பீரியட் உள்ள பெண்களுக்கு, அதே போல சின்ன குழந்தைகளுக்கு டக்குன்னு ஷைத்தானியத் பிடிக்கிற உலமாக்கள் எழுதுறாங்க.